இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் புதுச்சேரியில் அதிகாலையில் பயங்கரம். விஜய் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல, ரசிகர்கள் மாநாடு. அவரால் அரசியலில் எந்த தாக்கமும் ஏற்படாது. புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் பேட்டி. கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருட்டு, வாலிபர் கைது. புதுச்சேரியில் நண்பனை கொலை செய்த ரவுடியை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை அதிகாலை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் வெட்டுப்பட்டவர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லூர்து. ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் இன்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்கச் சென்றுள்ளார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்துவை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு 8 இடங்களில் கத்தி குத்து காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்கு உள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபர் கோவில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது பிணையில் வந்துள்ளனர். இதை அறிந்த ருத்ரேஷின் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம், லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று இன்று காலை தனது நண்பர்களுடன் சென்று லூர்துவை வெட்டியது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்பொழுது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சரை விஜய் அங்கிள் என கூறியது திமுகவினர் எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறார்கள்? ரங்கசாமி புத்திசாலி. விஜயுடன் பேசுவதால் மட்டும் அவர் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று கூற முடியாது. புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரங்கசாமி புத்திசாலி. பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கடுமையாக விஜயை தாக்கி காரைக்காலில் பேட்டி. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், விஜயால் புதுச்சேரிக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. அவர் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல, ரசிகர்களின் மாநாடு. கூட்டத்தை சேர்ப்பதற்காகத்தான் எம்ஜிஆர், விஜயகாந்த் படங்களை வைத்து அவர் மாநாடு நடத்தினார். எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்தின் கொள்கைகளை பின்பற்ற அவர்களது கட்சிகள் இருக்கும் பொழுது விஜய் ஏன் அவர்கள் கொள்கையை கோர வேண்டும்? விஜய்க்கு எந்த ஒரு கொள்கையும் இருப்பதாக தெரியவில்லை. சினிமாவில் பணம் சேர்த்து விட்டோம், இனி அரசியலுக்கு வருவோம் என அவர் வந்துள்ளார் என கூறினார். பாஜகவின் எதிரி என சொல்வதற்கு அவருக்கு அருகதையே இல்லை. அந்த அளவிற்கு அவருக்கு கொள்கையும் அறிவும் இல்லை. கோமாளித்தனமான அறிக்கையை விஜய் கொடுத்துள்ளார். சினிமா டயலாக் போல ஒரு மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சரை விஜய் அங்கிள் என்று கூறியிருக்கிறார். இதை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து கொண்டிருக்கிறது என ராமலிங்கம் கேள்வி எழுப்பினார். விஜயுடன் முதல்வர் ரங்கசாமி நெருக்கம் காட்டுவது குறித்து கேட்டதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி புத்திசாலி. விஜயுடன் பேசுவதால் மட்டும் அவர் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று கூற முடியாது. எந்த அரசாங்க மக்களும் நல்லது செய்யும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரங்கசாமி புத்திசாலி. விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் என இந்த தேர்தலில்தான் தெரியும். அவருடன் நட்பு ரீதியாகவே பேசுவாரே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ரங்கசாமி மீண்டும் கொண்டு வருவார். பாஜக தலைவர் ராமலிங்கம் கடுமையாக விஜயை தாக்கி பேசினார். புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு ரிஃப்ளெக்டும் அது ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயுடைய மாநாடுகளை ரசிகர்கள் பார்க்க வந்த மாநாடு தான் அது. ஒரு அரசியல் மாநாடு கிடையாது. அவருமே விளையாட்டா ஜோக்கு மாதிரி தான் பேசியிருந்தாரு. எங்களை பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய பேச்சை போய் கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது எங்கெங்கெல்லாம் இந்த கூட்டங்க சேர்க்கறதுக்காக விஜயகாந்த், எம்ஜிஆர் இந்த போட்டோ எல்லாம் போட்டு அவங்களுடைய வழியில் தான் நான் பண்ண போறேன்றாரு.
அவங்களுடைய வழியை பண்றதுக்கு அவங்க கட்சியை பண்ணிட்டு. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே பத்மினி நகரில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. நேற்று இரவு கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடிக் கொண்டு தப்பி ஓடினார். இன்று காலை வழக்கம் போல கோவிலை திறந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவில் மற்றும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த பூக்கடையில் வேலை செய்யும் சதீஷ் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை பகுதியில் அரசியல் தலையீட்டால் கூடுதலாக சிலை வைத்துள்ளனர் என, இதனால் பிரச்சனை ஏற்படும் அபாயம் என்று போலீசார் நடத்திய கூட்டத்தில் இந்து முன்னணி பரபரப்பு குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வரும் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. காரைக்காலில் திருநள்ளாறு, நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வரும் 29ஆம் தேதி ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து கிளிஞ்சல் மேடு கடற்கரையில் கரைக்கப்பட உள்ளது. இதனால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்காக பங்கேற்று உற்சாகமாக கொண்டாட இருக்கின்றனர். இதனால் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க அந்த பகுதியில் விநாயகர் சிலை வைத்துள்ளனர். நிர்வாகிகளிடம் இன்று போலீசார் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எஸ்எஸ்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊர்வலம் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அப்பொழுது பேசிய எஸ்பி சுப்பிரமணியன், உற்சாகத்துடன் பங்கேற்கும் இளைஞர்கள் பொதுமக்களுக்கும் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று போலீசார் அனுப்பி வைக்கும் பாதைகளில் பின்பற்ற வேண்டும் என்றும், இளைஞர்கள் உற்சாகம் பண்ணுவது முறைதான், அதன் ஒரு அளவிற்கு மட்டுமே இருக்க வேண்டும். போலீசார் சொல்வதை வைத்து நீங்கள் என்ஜாய் பண்ணினால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், இது தொடர்பான பிரச்சனை செய்யும் நபர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதுடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். பின்னர் இளைஞர்களை எஸ்பி சுப்பிரமணியன் வரவழைத்து கூட்டத்தில் போலீசார் சொல்வதுடன் ஒழுங்குமுறையாக நடப்போம் என்று சில இளைஞர்கள் உறுதிமொழி ஏற்க வைத்தனர். பின்னர் இந்து முன்னணி காரைக்கால் நகர தலைவர் ராஜ்குமார் பேசுகையில், பல ஆண்டுகளாக காரைக்கால் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை விதிமுறைகளுடன் வைக்கப்பட்டு இருந்து வருகிறது. இந்த முறை சில அரசியல் காரணங்களுக்காக விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதிகளிலேயே சிலர் பிரச்சனையை தூண்டும் வகையில் சிலை வைத்துள்ளனர். இதனால் இரு தரப்பிற்கு இடையே பெரும் பிரச்சனை ஏற்படும், பெரும் அசம்பாவிதத்தில் முடியும் என்றும், இதனால் போலீசார் ஒவ்வொரு ஆண்டும் இந்து முன்னணி வழங்கிய விநாயகர் சிலை உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும், புதியதாக உள்ளவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன் மற்றும் திருநள்ளாறு காவல் கண்காணிப்பாளர் முருகையன், காவல் ஆய்வாளர்கள் புருஷோத்தமன், மரிய கிறிஸ்டின் பால் மற்றும் மத்தினி உள்ளிட்ட காவலர்களுடன் ஏராளமான ஊர்வலம் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் அதிகமாக வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் அது மெயினாக. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அதை எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. எது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு போலீஸ் தரும். அதை வேறு எதுவும் நம்ம இது பண்ண முடியும். உங்கள்கிட்ட எல்லாம் பிரச்சனைன்னு வந்து போச்சுன்னா அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவோம், ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவோம். அது இல்லாமல் ஐடியல் கூட அந்த செலவுனா வர பார்த்து எங்கன்னா குறுக்கில் வந்து போச்சுன்னா அதை எடுத்து போய் ஓரமாக நிறுத்திக்க, நீ பொறுமையாக வா, இல்லைன்னா அப்படி எங்கன்னா போயிடான்னு சொல்ல வேண்டாம். புரியுதா சொல்கிறது? அதுதான் செய்ய போகிறோம். அதேமாரி அவங்ககிட்ட போயிட்டு பீச்சில் அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கரைச்சிக்குவாங்க. வீட்டுக்கு நல்லபடியாக சேர வேண்டியதுதான். இதுதான் அவங்க செய்யணும். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நியூடெல்லி ஆதரவுடன் தேசிய கருத்தரங்கம். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இணைந்து அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நியூடெல்லி ஆதரவுடன் மருத்துவ கருவியியல் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம்,
கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் ஜெயக்குமார், டீன் அகாடமிக்ஸ் முனைவர் அன்புமலர், டீன் அகாடமிக்ஸ் முனைவர் அறிவழகர், பணி நியமன டீன் முனைவர் கைலாசம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி பேராசிரியர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கு மகேந்திரன், துணைத் தலைவர், ஈஸ்ட் கோஸ்ட் நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் புதுச்சேரி மற்றும் முனைவர் ஹேமா குமார், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆகியோர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கருத்தரங்கில் புகழ்பெற்ற கல்வியல் நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள், மருத்துவ சாதனங்களின் புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்டறிதல், தொலைநிலை நோயாளி கண்காணிப்பு, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்புகள், சுகாதாரத்துறையில் பெரிய தரவு பயன்பாடுகள் மற்றும் எதிர்கால ஆராய்ச்சி வாய்ப்புகள் போன்ற தலைப்புகளில் கருத்துக்களை விவரித்தனர். இதில் பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், முதுநிலை மற்றும் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இறுதியில் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் துறை தலைவர் பேராசிரியர் அருணகிரி நன்றியுரை வழங்கினார். அன்னை எஜுகேஷனல் அகாடமி சார்பில் புதுவையில் நடைபெறவுள்ள துணை தாசில்தார் தேர்வுக்கான மாதிரி தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் அரசு வேலைக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சண்முகாபுரத்தில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமி சார்பில் புதுவையில் நடைபெறவுள்ள துணை தாசில்தார் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளருக்கு மாதிரி தேர்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை கதிர்காமம் KSP மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை 2 தாள்களுக்கு மாதிரி தேர்வு நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதினர். தேர்வுக்கான கேள்வித்தாள் தொகுப்புகளை அன்னை எஜுகேஷனல் அகாடமி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த தேர்வுக்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளையும் KSP மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் மற்றும் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் செய்து கொடுத்தனர். மேலும் போலீஸ் கான்ஸ்டேபிள், காவல்துறை உதவி ஆய்வாளர், LDC, UDC போன்ற பல்வேறு அரசு பணி தேர்வுக்காக அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மரக்காணம் டாஸ்மாக் கடை எதிரில் உள்ள புதரில் ஆண் சடலம், கொலையா, போலீசார் விசாரணை. மரக்காணம் திண்டிவனம் 4 வழி சாலையில் பக்கிங்காம் கால்வாய் அருகில் அமைந்துள்ளது மரக்காணம் டாஸ்மாக் கடை. இந்த கடையில் உள்ள பகுதியில் 4 வழி சாலையின் 2 பக்கமும் தடுப்பு சுவர்கள் பொதுமக்கள், வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரக்காணம் டாஸ்மாக் கடையில் மது வாங்குபவர்கள் இந்த பாதுகாப்பு சுவர் பகுதியை திறந்தவெளி பகுதியாக பயன்படுத்தி இரவு பகலாக குடிப்பது வழக்கம். ஒரு சில சமயங்களில் மது போதை அதிகமாகிவிட்டால் அந்த இடத்திலேயே நாள் முழுக்க ஒரு சிலர் படுத்து உறங்குவதும் வாடிக்கையாகவே உள்ளது. இதுபோல் சாலை ஓரங்களில் அமர்ந்து மது குடித்து கொண்டும் மது போதை தலைக்கேறியதும் அதே இடத்தில் படுத்து கொண்டு தூங்குபவர்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கண்டுகொள்வதே இல்லை. இதனால் அப்பகுதியில் உள்ள தடுப்பு சுவர்கள் குடிப்பிரியர்களின் மது குடிக்கும் சொர்க்க இடமாகவே அமைந்துள்ளது. இந்த நிலையில் மாலை டாஸ்மாக் கடையின் எதிரே உள்ள கோரை பொருட்கள் படர்ந்துள்ள இடத்திலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் அந்த இடத்தை ஒரு சிலர் பார்த்து உள்ளனர். அப்பொழுது ஒரு அடையாளம் தெரியாத சுமார் 40 வயதுடைய ஆண் பிணம் தலைக்குப்புற கவிழ்ந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் மரக்காணம் செல்லியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ராஜா, வயது 39 என்று தெரியவந்தது. பிரேதத்தை கைப்பற்றி புதுச்சேரி தனியார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கி அதன் செயல்முறை பயிற்சியும் இலவசமாக வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 44 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கி அதன் செயல்முறை பயிற்சியும் வழங்கப்பட்டது.
இதில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குழந்தைகள் துறை தலைவர் டாக்டர் ராமநாதன் தலைமை தாங்கினார். இதில் சென்னை இண்டோஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர். இதில் அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஓவியர் சி ரவி அவர்களின் தனி ஓவிய கண்காட்சி தொடங்கியது. புதுச்சேரி ஓவியர் சி ரவி அவர்களின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்க்கலை கூடத்தில் ஆகஸ்ட் 22 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஓவியர் ரவி ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் பொழுது அங்கே கண்ட காட்சிகளை மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர்வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த கண்காட்சி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் அவர்களும் இணைந்து கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் கோபால், கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன், கலைமாமணி கந்தப்பன் இவ்விழாவுக்கு டாக்டர் எல் ரவி உதவி பேராசிரியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவியர் ரவியை வாழ்த்தி பேசினார்கள். கண்காட்சி தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும். விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுமாரன், முருகேச பாரதி, சக்திதாசன், வெங்கடேசன் ஆகிய ஓவியர்கள் செய்திருந்தனர். உலகளாவிய கடல்சார் பாரம்பரியத்தை கொண்டாடும் சர்வதேச கலங்கரை விளக்கம் மற்றும் லைட் ஷிப் வார இறுதி நிகழ்வு புதுச்சேரி கலங்கரை விளக்கத்தில் வெற்றிகரமாக நிறைவுற்றது. இந்திய அரசின் தகவல் தொடர்பு அமைச்சகம், துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் சிவில் பாதுகாப்பு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு அமைச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்கள் மற்றும் ஆர்வலர்கள் பங்களிப்பை பெற்றது. இது உலகளாவிய தொடர்புகளை வளர்ப்பதுடன் கலங்கரை விளக்கங்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரசு செயலர் கேசவன், போக்குவரத்து எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வின் போது டாக்டர் மணிகண்டன், ராஜகோபால் சுவாமி, டாக்டர் மோகனராஜன், புவனேஸ்வரன் மற்றும் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமைச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்கள் ஏற்பாடு குழு உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலங்கரை விளக்கங்கள் மற்றும் லைட் ஷிப்புகளுடன் தொடர்பு கொண்டது. பங்கேற்பாளர்களுக்கு ரேடியோ தகவல் தொடர்பின் நேரடி செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆபரேட்டர்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள தங்கள் சகாக்களுடன் செய்தி மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். இது இந்த தனித்துவமான பொழுதுபோக்கின் சக்தியையும் வரம்பையும் வெளிப்படுத்தியது. இன்று உலகளாவிய, அதாவது இன்டர்நேஷ்னல் லைட் ஹவுஸ் அண்ட் லைட் ஷிப் வீக்கெண்ட். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் உலகத்தில் உள்ள அனைத்து லைட் ஹவுஸ்லேருந்தும் அப்புறம் ஷிப்பு மற்றும் ஷிப்எண்ட், அதாவது லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் இருந்தும் உலகத்தில் உள்ள அனைவரையும் தொடர்பு கொண்டு இந்த கம்யூனிகேஷனை மேற்கொண்டுட்ருக்குறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து இயங்குறோம். பாண்டிச்சேரியிலேருந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, கோலாலம்பூர், ஸ்ரீலங்கா பக்கம் நியர்பை, இப்போ காரைக்கால்லேருந்து தூத்துக்குடி, கல்கட்டா, இந்த கடலோர மாநிலங்கள்லேருந்து தொடர்பு கொண்டாங்க. இது வருஷம் ஆகஸ்ட் மாதம். காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா மின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை. காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திருவிழா சிறப்பு கூட்டு திருப்பலியை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் ஆகியோர் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோனியார் சொரூபம் வைக்கப்பட்ட பங்கு தந்தையால் திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு மின்விளக்கு அலங்கார தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் புதுச்சேரியில் அதிகாலையில் பயங்கரம். விஜய் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல, ரசிகர்கள் மாநாடு. அவரால் அரசியலில் எந்த தாக்கமும் ஏற்படாது. புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் பேட்டி.
கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருட்டு, வாலிபர் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.